போதை என்பது நமது நாட்டில் ஒரு பேசு பொருளாகவே மாறிவிட்டது. போதையின் தொடக்கமே ஆசைதான். ஒருவன் எதையாகிலும் அடைய வேண்டும், ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது, அதிலேயே ஈடுபடும் பொழுது, அதை எப்படியாகிலும் அடைய வேண்டும் எண்ணத்தில் வாழும் பொழுது, அந்த எண்ணம், அந்த ஆசை அவனுக்கு பேராசையாக மாறுகிறது. அந்த இடத்தை அடைவதற்கு, இல்லை அந்த செயலை முடிப்பதற்கு அவன் எதையும் இழக்கவோ எதையும் கொடுக்கவோ தயாராகி விடுகிறான். ஆனால் குறிப்பாக சொல்லப்போனால் சிலர் நாம் நன்றாக படிக்க வேண்டும், நல்ல கல்வியாளனாக ஆக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். சிலர் நல்ல வேலையில் அமர்ந்து பொருளீட்டி நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று சிலர் நினைக்கிறார். சிலர் நம் வாழ்நாள்களில் மக்களுக்கு நம்மால் முடிந்தது ஏதாயிலும் வறியோருக்கு செய்து அவருடைய வாழ்க்கை உயர்த்த பாடுபட வேண்டும் என்று ஒரு பொதுநல எண்ணத்தோடு நினைக்கிறார்கள். சிலர் நம் வாழ்நாளில் எந்தவித தவறும் செய்யக்கூடாது, எந்த சூழ்நிலையும் நம்முடைய செயல்களை, நம்முடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ளக்கூடாது என்ற வகையிலும் வாழ்கிறார்கள். இதுவும் ஒரு வகையில் ஒரு போதை தான். ஆனால் இந்த போதை ஒரு நேர்மறை போதை என்று சொல்லலாம். சிலர் சட்டத்துக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபட்டு சமூகத்திற்கு விரோதமான காரியங்களில் ஈடுபடுவது உண்டு. குறிப்பாக சொல்லப்போனால் மதுவின் மீது போதை கொள்ளுதல், மாது மீது போதை கொள்ளுதல், சூது மீது போதை கொள்ளுதல், பொருள் ஈட்டுவதில் தவறான வழிகளில் பொருள் ஈட்டுவதில் போதை கொள்ளுதல், இது போன்ற பல சட்டத்துக்கு விரோதமாகவும் சமூகத்துக்கு விரோதமாகவும் செயல்களில் ஈடுபடுவது ஒரு போதை தான். பட் இந்த போதை இது எதிர்மறை போதை என்று சொல்லலாம். இந்த போதை நிச்சயமாக நாட்டில் இருக்கக்கூடாது. அதை ஒழிக்க வேண்டும், அதை அழிக்க வேண்டும், அதை கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும். இதுவே நம்மளுடைய குறிக்கோளாகவும் இருக்க வேண்டும். ஆனால் வரலாறுகளை புரட்டி பார்த்தால், வரலாறுகள் சொல்லுகின்ற கதைகளை பார்த்தால், வரலாற்றுகளை படித்து பார்த்தால், அதிலே எல்லா போதைகளிலும் உச்சமான போதை ஒன்று தெரிகிறது. அது என்ன போதை என்று கேட்டால், அதுதான் அதிகார போதை என்பது. அதிகார போதை போன்ற ஒரு அச்சத்தை கொடுக்கக்கூடிய, ஆபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு போதை இல்லை என்றே சொல்லலாம். அதுபோன்ற போதைகள் எப்படி இருக்க வேண்டும், மக்கள் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மக்களுக்கு இது மிக மிக தேவைப்படுகிறது. ஆகவே மக்களாகிய நாம், வாழ்கின்ற மக்களாகிய நாட்டிலே இப்பொழுது பார்த்தீர்களானால் நிகழும் நிகழ்வுகளெல்லாம் பெரும்பாலும் அதிகார போதையிலேயே போய் கொண்டிருக்கிறது. அதிகார போதை என்பது மக்களிடத்திலே ஒரு அழிவைத்தான் உண்டாக்கும். ஆகவே மக்கள் எது அதிகார போதை என்பதை ஒரு இனம் பிரித்து பார்க்க வேண்டும், விழிப்புடன் இருக்க வேண்டும். மக்களுக்கு கவனம் தேவை என்று இந்த செய்தி வாயிலாக உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன். மீண்டும் உங்களுக்கு நல்லதொரு செய்தியோடு வருகிறேன். நன்றி, வணக்கம்.